ஆன்மீக அன்பர்களே, கொய்யாப்பழத்தை அறுப்பதற்கு முன்பு உள்ளே இருக்கக்கூடிய விதை தெரிவது போல ஒருவருடன் பழகுவதற்கு முன்பே நமக்கு அவரை பற்றிய குணங்களும் நலன்களும் தெரிய வேண்டும். இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு ஞானம் தரும் அமைதி. ஞானம் தரும் அமைதி. சில பேர்கிட்ட பழகினதுக்கப்புறம் சச்ச என்னடா இவன் பொலன்னு பேசிக்கிட்டே இருக்கானே, அமைதியே இல்லையேன்னு நினைப்போம். இன்னும் சில பேர் திருக்கோயிலில் எங்கே பேசக்கூடாதோ அங்கே தொணன்னு பேசுவாங்க. அங்கே நம்ம போர்டு வைக்க வேண்டியிருக்கு. அமைதி தழுவவும், அமைதி பழகவும், அமைதியாக இருக்கவும். எங்கே பற்றை துறந்து பல மணி நேரம் கண்மூடி தியானித்து ஒருநிலை பெற்று ஒருமுகத்தன்மையோடு ஆண்டவனை நம்முடைய அழகான இதயத்தில் வைத்து பூஜிக்க வேண்டிய கோயிலில் கூட அமைதி காக்கவும். இது சரிதானா என்றால் இல்லை. கடவுளினுடைய அனுபவத்தை கூட சில பேர் வாந்தி எடுத்ததைப் போல நான் அப்படி பார்த்தேன், இப்படி நடந்தது, இது பண்ணதுன்னு பிறர்கிட்ட போய் இன்சீஸ் பண்ணுறாங்க, வலியுறுத்துகின்றார்கள். ஆனால் ஞான மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எழுதுகின்றார்கள், கடவுளினுடைய அனுபவத்தை அமைதியோடு ரசிக்க வேண்டும், அதை ஆராதனை செய்ய வேண்டும், அதை பகிர்தல் கூட ஒரு விதமான தவறு என்று உளவியல் அடிப்படையில் சொல்கின்றார்கள். அதற்கு 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஒரு காதலன் காதலியோடு இரவு நேரம் முழுக்க இணைந்திருந்து அன்பு வார்த்தைகள், பாச வார்த்தைகள் பேசி இரவின் இனிமையை கணித்து விட்டார்கள். அதிகாலை வந்தவுடன் காதலி தன்னுடைய அன்பை பண்பை பரிமாறிக்கொண்ட காதலனுடைய சிறப்பை குறித்து தாயிடத்தில் முறையிடுவதோ பகிர்ந்து கொள்வது எப்படி முறையற்ற செயலோ, அதுபோல கண்ணுக்கு தெரியாத கடவுளாகிய கடவுளினுடைய அன்பை ஆராதனை செய்துங்கள், அனுபூதியாக கரையுங்கள், அதை பகிர்ந்து பல மணி நேரம் பேசி அமைதி இழக்காதீர்கள். இன்னும் ஒரு வார்த்தை, ஒரு கடல் இருக்கு, அந்த கடலினுடைய ஆழம் என்ன, 10 அடியா 20 அடியா 300 அடியா 200 அடியா, இதையெல்லாம் பார்த்து வருகின்றேன் என்று ஒரு உப்பு பொம்மை புறப்பட்டதாம். கடலே உப்புத்தான் கரிக்கும், ஆனால் கடலின் ஆழத்தை கண்டு வருகின்றேன் என்று சொன்ன உப்பு பொம்மை கடலின் செல்லே சென்று 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 எப்படி கரைந்து விடுமோ, அதுபோல நீங்கள் ஆண்டவன் என்கின்ற சன்னிதானத்திற்குள் சென்றபோது உப்பு பொம்மைகளைப் போல உங்களை கரைத்து விடுங்கள், ஆனந்த அலைகளை ஓட்ட விடுங்கள், அங்கே அமைதியை துறந்து பேசி உங்கள் அனுபவ அலைகளை நிறுத்தி விடாதீர்கள். அப்போ அனுபவத்தை நாம் ஆராதனை செய்ய வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்னா, நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ஒரு நகைச்சுவையை ஒருத்தர் எழுதியிருக்காரு, ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அடுத்த கோடை விடுமுறைக்கு யாரெல்லாம் ஊட்டிக்கு சுற்றுலா வருகின்றீர்கள் என்று ஆசிரியர் கேட்கிறார். 50 மாணவர்கள் கை தூக்கிட்டாங்க. ஒரே ஒரு மாணவன் மட்டும் வரலேன்னானா. ஆசிரியர், ஏன்பா உனக்கு கஷ்டமா, பணம் நான் வேணாலும் கட்டுறேன் வான்னார். கேட்டால் எங்கள் அப்பா கொடுத்துருவார். உங்களோட சுற்றுலாவுக்கு வந்ததுக்கப்புறம் பள்ளி திறந்ததுக்கப்புறம் நீ சென்று வந்த இன்ப சுற்றுலா பற்றி 2 பக்கம் கட்டுரைக வரையம்பிங்க, அதுதான் எனக்கு சங்கடம். நானா சுற்றுலாவை விட சுற்றுலாவை பற்றி எழுதுவது எப்படி சங்கடமோ, ஒரு மலரோடு பேசுவதும் இயற்கையை ரசிப்பதும் அருவியில் குளிப்பதும் ஆனந்தமாக ஓடுவதையும் எழுதி படிப்பதல்ல, இயற்கையோடு அனுபவிப்பது. அனுபவித்தை பிறரோடு பகிர்ந்து கொண்டு நெல்லிக்காய் மூட்டையைப் போல அனுபவங்களை உருட்டச் செய்துவிட்டு உள்ளத்தை சுருக்கச் செய்தார்கள் என்று அந்த கட்டுரை முடிந்தது. அதிலிருந்து மற்றொரு பக்கம் தொடங்குகின்றது. என் மூளைக்குள் ஒரு சுற்றுலாவே நடத்தியது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் சீடர்களோடு கங்கை நதிக்கரையை கடக்கின்றார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் சீடர்களோடு கங்கை கரையை கடக்கின்றார்கள். ஒரு முரட்டு நாய், எல்லாரையும் விட பலசாலியானது, மிகப்பெரிய எலும்பு துண்டை தான் மட்டும் அனுபவித்து 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 தின்று கொண்டே இருக்கிறது. சுற்றி இருக்கக்கூடிய நாய்கள் எல்லாம் அங்கும் இங்கும் ஓடுகிறது, சில பேர் கூச்சலிடுகிறது. இன்னும் நோய்வாய்ப்பட்ட சில நாய்கள் எல்லாம் பேசாமல் அமைதியாக இருக்கிறது. இதை பார்த்தவுடன் பகவான் ராமகிருஷ்ணர் சீடரிடம் கேட்க, ஒற்றை சீடர் முதலில் சொன்னால்தான்,
நாயும் மனிதர்களைப் போல பண்பில்லாதது, தான் மட்டுமே உண்கிறது. அடுத்த சீடர் சொன்னானா, பகுத்துண்டு பள்ளியில் நோம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை நாய்க்கு தெரியவில்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது? மூன்றாம் சீடன் சொன்னானா, மனிதனைப் போலவே நாயிலும் எது வலிமையோ அதுதான் தின்கிறது, மற்றதெல்லாம் வேடிக்கை பார்க்கிறது. வலியோன்தான் வெல்கின்றான், எளியோர் ஏமாற்றப்படுகின்றான். ஓரமாக இருந்த நரேந்திரன் என்கின்ற விவேகானந்தரை பார்த்த பிறகு விவேகானந்தர் அருகிலே வந்து சொன்னாராம், அந்த நாய் மட்டும்தான் தனக்கு கிடைத்த உணவை ஆத்மார்த்தமாக அமைதியாக உன்று கொண்டே இருக்கிறது. உண்ணக்கூடிய நேரத்தில் பிற நாய்கள் பற்றியோ கூச்சலிடுவது பற்றியோ குறைப்பது பற்றியோ ஒருபோதும் அது சிந்திக்கவே இல்லை. ஒரு ஞான நிலையில் இருக்கிறது என்றாராம். இப்போது பகவான் மற்ற சீடர்களை பார்த்து சிரித்தாராம். ஞான மார்க்கம் எதிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ளலாம். சாதாரண ஒரு நாய் தனக்கு கிடைத்த எலும்பு துண்டை தான் உண்கின்ற போது பிறரை பற்றி சிந்திக்காமல், பிறரை பற்றி யோசிக்காமல், பிறற்றில் கவனத்தை செலுத்தாமல் ஞானத்தை மோகத்தை அதிலே காட்டி மொத்தமாக எப்படி எடுக்கிறதோ அதுபோல ஆண்டவனிடத்தில் நீங்கள் அளவுக்கு அதிகமாக அமைதி காட்டி ஞானத்தை தேண்டி பொலபொல என்று பேசுவதை நிறுத்திவிட்டு ஆனந்த மார்க்கத்தில் உங்களை கரைத்து விடுங்கள். காரணம், ஞானம் தருவது அமைதி மட்டுமே என்று கட்டுரை முடிந்தது. கண்கள் பதித்தது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.